First step என்ன பண்ணனும்? You have to do this. Okay? Interlock your hands and do this action. Then opposite side. Okay, like this. You have to rub the hands. Then ஒரே ஒரு action. So you have to interlock your hands. You have to interlock your hands. அப்ப என்ன ஆகும்னா இதோட tips வந்து இதுக்குள்ள இருக்கும், இதோட tips இங்க இருக்கும். Okay, you have to interlock your hands and you have to do it like this. Last step அப்படி பண்ணலாம். சரி. Yeah. So fingers எல்லாம் மொத்தமா வச்சிட்டு palmல rub பண்ணு. Okay? Thank you. அவன் மேல ப்ளேம் போட்டு அது பண்ண முடியாது சார். இதுதான் ஏன்னா நான் பார்த்தவங்க என்னன்னா இந்த மாதிரி போற பசங்க தான் நாளைக்கு உனக்கு மருமகனாவோ இல்ல சித்தப்பாவோ சித்தியாவோ வர போறான். அவ்வளவுதான். இதுல இருந்து தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்க நம்ம மார்க்ஸ்ல இருக்கும் இல்ல ஒரு சரி ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல்வாதி எவ்வளவு வரும். சோ இன்னைக்கு நீ மாற்றம் ஏற்படுத்தலைன்னா நாளைக்கு நம்ம கிட்ட தான் வரும். அதாவது நம்ம பாரதாசன் கவிதை நினைக்கிறேன். அதாவது தெருவில் பற்றிய தீ ஒரு சட்டையில் பற்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ற மாதிரி தான். தெருவில் எரிஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு போதை பழக்கங்கள் யூஸ் பண்றவங்க கொலையோ என்னுடைய பசங்களையோ இல்ல இது பண்றதோ ஃபேமிலி மெம்பராகவோ இல்ல ஃபேமிலிக்கு தொல்லை கொடுக்குறானோ அதுதான் செய்வோம். ஸோ அதனால தயவு செஞ்சு யார் முடியுமோ இங்க அட்ரஸ் பண்ணணுமோ அட்ரஸ் பண்ணுங்க. அதான் சொல்லுவேன். இது முடியாது சார், இது பண்ண முடியாது, இது பண்ணா எனக்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம்மளுடைய வருங்காலத்துக்கோ பெரிய பிரச்சனை. இது யாரும் அட்ரஸ் பண்ணிதான் எல்லாரும் அட்ரஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டும் அட்ரஸ் பண்ணும். அதுதான் நான் சொல்றேன். எல்லாரும் இது என்னன்னா இதோட குரல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சென்னையில பல பேர் போராட்டத்துக்கே உட்காந்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க கொஞ்சம் பெருசா இல்லை. இது நடக்குது சார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது பசங்களும் அதே மாதிரி தான். ஸோ அது